ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது எதை பற்றி வீடியோன்னா, பல்லு வலியால் கஷ்டப்படுறீங்களா? அவங்களுக்கு இது அருமையான வீடியோ. இதை வந்து பாருங்கள், இதன்படி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பல்லு வலி சீக்கிரம் குணமாயிரும். எதனால் இதை நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னா, இது வந்து பயனுள்ள வீடியோவாக இருக்கட்டும். அது இதையும் எடுத்து போடுறதுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக போட்டோம்னா மக்களுக்கு ஒரு நல்லது போய் சேரும். எதை ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, பல்லு வலி, இந்த சொத்தைப்பல்லு இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஒரு பல்லு சொத்தைப்பல் வந்தாலே பக்கத்து பல்லுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பல்லை போய் க்ளீன் பண்ணி அந்த பல்லில் வந்து அடைச்சிருங்க. அப்படி இல்லை, அடைக்க முடியல, அப்படி அடைக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பல்லில் வந்து மறுபடியும் பக்கத்து பல்லில் சொத்தைப்பல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என் பையன் இதில் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து க்ளீனாக அந்த ஒரு காலை எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுவான். அவனுக்கு எந்த ஒரு சொத்தைப்பல்லு இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சின்ன பல் ஒன்று வந்து அவனுக்கு ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்ததுங்க. அதை போய் நான் க்ளீன் பண்ணி அந்த பல்லை அடைச்சதுலேருந்து இப்போ க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு வலியும் இல்லை. இல்லைன்னா இந்த பல்லு வலியினால் ரொம்ப சிரமப்படுவான். ஒரே ஒரு பல்லு. ஆனால் அவன் தான் எங்கள் வீட்டில் ஆளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பல்லு க்ளீனாக விளக்கி நீட்டாக பல்லெல்லாம் சுத்தமாக அவ்வளோ இதாக வச்சுருப்பான். எதனால் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இப்போ சாக்லேட்டு சின்ன வயசில் சாக்லேட்டு சாப்பிட்றனால அவங்களுக்கு அது இது ஏதாவது சாப்பிட்றனால அவங்களுக்கு வந்து பல்லில் சொத்தைப்பல் வரலாம். முக்கியமாக சாக்லேட்டு இந்த மாதிரி இனிப்பு ஐட்டம் சாப்பிட்றனால தான் பல்லு வலி வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டரு பல்லு வலி வந்தோடனே இப்படியே அசால்ட்டாக விடாதீங்க. பக்கத்து பல்லில் வந்து அந்த பல்லு சொத்தைப்பல் வந்துக்கிட்டு பரவிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க, பல்லு வலி வந்துருச்சுன்னா அந்த சொத்தைப்பல்லை போய் க்ளீன் பண்ணி அதில் வந்து நம்ம அடைச்சிட்டு வந்துடணும். இல்லைன்னா பல்லை பிடுங்கிடணும். பல்லை பிடுங்குனிங்கன்னா மேலே கண்ணுக்கு பாதிக்கும். இப்போவே வந்து சின்ன வயசாக இருக்கிறவங்க வந்து பல்லு வந்து இந்த கண்ணை வந்து ஒடுக்காயிரும். அதனால் பல்லு வந்து இப்போதைக்கு வந்து சின்ன வயசாக இருக்கிறவங்க பிடுங்காதீங்க. ஏன்னா தெரியும், பல்லு வலிச்சிட்டே இருக்குதுப்பா, பிடுங்கி எறிஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு போய் பிடுங்கிடுறீங்க. அது வந்து பின்னாடி நம்மளுக்கு எதுவுமே சாப்பிடவே முடியாது. இந்த இந்த என்னமோ செட்டு பல்லுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வைக்கிறீங்க. வச்சா நம்ம சொந்த பல் மாதிரி இருக்காது சாப்பிட்ற பிடிக்கிறதுக்கெல்லாம். ஏன்னா அது எப்போ ஏதாவது கடிச்சா அது உடஞ்சி விழுந்துருமோ, இல்லை வலி ஆயிருமோ, ஏதாச்சும் ஆயிருமோ, நாக்குக்கு இது கடிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு துன்புறுத்தலாக இருக்கும். அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். எதுக்கு அத்தனை வம்பு? நீங்கள் அந்த பல்லை க்ளீன் பண்ணி நீங்கள் அதை பேஸ்ட்டு வச்சு அடைச்சிருங்க. அடைச்சிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இது பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள்.